இவரோட கால் நடந்து போயிட்டு இருக்கும்போதே உடஞ்சி போயிடுது. அதனால் இவர் வழிதாங்க முடியாமல் முன்னாடி போய்கிட்டு இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் யாருமே இவரை கண்டுக்க கூட மாட்றாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே அவங்க நாட்டில் நடக்கிற வாக்கிங் காம்படிஷனில் கலந்துட்டு இருப்பாங்க. அவங்க நின்னாலோ அல்லது அவங்க நடந்து போகிற ஸ்பீடு 3 கிலோமீட்டருக்கு குறைஞ்சாலோ அவங்களுக்கு 3 வார்னிங் கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் 3 வார்னிங் முடிஞ்சு போச்சோ அவங்கள அந்த ஸ்பாட்லேயே ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. இதில் அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, இந்த கேமுக்கு எண்டே கிடையாது. இந்த போட்டியில் ஏகப்பட்ட மக்கள் கலந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் யாராவது ஒரு ஆள் தான் வின் பண்ண முடியும். வின் பண்ணுற ஆளுக்கு கொஞ்சம் பணமும் அவர் கேட்குற ஒரு ஆசையை கவர்மெண்ட் நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனால் இந்த கேமோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அங்கே போயிட்டு இருக்க எல்லாருமே நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 6 மைல் கடந்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே கேமில் கலந்துட்டு ஒரு சின்ன பையன் வழிதாங்க முடியாமல் காலை பிடிச்சிட்டு உட்காந்துடுறான். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க. நான் அம்பக்குறி காட்டு இடத்துல வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிற கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. அவன் அப்படி உட்காந்து அடுத்த செகண்டே பின்னாடி 3 சோல்ஜர் வந்து அவனுக்கு 3 வாரஞ்சை கொடுத்து அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ பயத்தில் அங்கேயே நின்றுறான். அப்போ நின்னா உனக்கும் தான் வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு அவனை தள்ளிட்டே போக ஆரம்பிக்கிறான். அப்போது சில பேர் சைடில் தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்போ ஆர்மி டீம் அவங்களையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போது நைட்டும் ஆயிடுது. நைட்டான நல்லா கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போது இவங்க நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ மறுநாள் காலையிலே ஆயிடுது. அப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ போகிற வழியில் ஹீரோ அவனோட அம்மாவை பார்க்குறான். அவனை பார்த்தா ஹீரோட அம்மா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஹீரோ மனசு தாங்க முடியாமல் நேராக அவங்க அம்மா நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணால் உனக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு நீ வின் பண்ணால் என்ன விஸ் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட கேட்குறான். அதுக்கு ஹீரோ அந்த கேமை நடத்துகிற ஹெட்டு தான் என்னோட அப்பாவை கொன்னான், அதனால் நான் என்னோட விஸ்ஸாக ஒரு கன்னை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கன்னை வச்சு தான் எங்கள் அப்பா கொண்டவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்களும் ஒரு வழியாக 60 மைல் தாண்டி வந்துடுறாங்க. அப்போ அவங்க கூட வந்த எல்லாருமே இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பின்னாடி வந்த சோல்ஜர்ஸ் ஒருத்தனா போட்டுதல்கிட்டே வராங்க. ஒரு வழியாக நடந்து 320 மைல் தாண்டி வந்துடுறாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து 3 பேர் தான் இருக்காங்க.